ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டூ க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது நீட் தேர்வுக்கான ஹால் டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஹால் டிக்கெட்டை எப்படி நம்ம ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது, ஸோ அதுக்கப்புறம் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், 2025 இளநிலை நீட் தேர்வுக்கான நுழைவுச்சீட்டு பார்த்தீங்க அப்படின்னா இணையதளத்தில் தற்போது வெளியிட்டிருக்காங்க. ஸோ மே 4 பார்த்தீங்க அப்படின்னா நீட் தேர்வு இந்தியா முழுவதுமே நடக்க இருக்கிறது. ஸோ அதுபோக இதுக்கான வெப்சைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா neet.nda.nic.in அப்படிங்கிற இணையதளம் மூலமாக உங்களோட ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய தேர்வு முகமை தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பிசி, லேப்டாப் அல்லது மொபைல் யூஸர் அப்படின்னாலுமே நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துடுங்க. இதில் NTA அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ NTAன்னு டைப் பண்ணதுமே ஃபர்ஸ்ட் லிங்காக வரும், நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு. அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கீழே பாருங்கள், டவுன்லோட் நீட் UG 2025 அட்மிட் கார்டு அப்படின்னு இருக்குது. அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா நான் இதோட லிங்க்கை டைரெக்டாகவே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இதில் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் நீட் UG 2025 அட்மிட் கார்டுன்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சம் டீட்டெயில்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று ஜென்ரேட் ஆகிருக்கும். உங்களோட அப்ளிகேஷன்லேயே இருக்கும், 25 அப்படின்னு ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் நம்பர். ஸோ அதை நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கடுத்த பாஸ்வேர்டு நீங்கள் ஆல்ரெடி செட் பண்ணியிருப்பீங்க. அதாவது ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ பாஸ்வேர்டு செட் பண்ணியிருப்பீங்க. ஸோ சப்போஸ் பாஸ்வேர்டு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்கட் பாஸ்வேர்டு கூட கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த பேஜில் கொடுக்க முடியாது. ஸோ உங்களோட லாகின் பேஜில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்னோட அப்ளிகேஷன் நம்பர், பாஸ்வேர்டு நான் இங்கே கொடுத்துட்டு கேப்சாவையும் கொடுத்துட்றேன். கேப்சா கொடுத்துட்டு கீழே சப்மிட் அப்படின்னு இருக்கும், நான் சப்மிட் கொடுத்துட்றேன். இப்போ கொடுத்துமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்மளுக்கு இன்னொரு பேஜ் ஒன்று ஷோ ஆகும், டவுன்லோட் அட்மிட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கும் பக்கத்தில் க்ளோஸ் அப்படின்னு இருக்குது. நீங்கள் டவுன்லோட் கொடுத்துங்க. நான் இப்போ டவுன்லோட் கொடுத்துட்றேன். டவுன்லோட் கொடுத்து ஒரு 2 செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ டவுன்லோட் பண்ணதுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி PDF உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அட்மிட் கார்டு ப்ரொவிஷனல் அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரோல் நம்பர் இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், கேண்டிடேட் நேம், ஃபாதர் நேம் இருக்கும், ஜெண்டர், அதே மாதிரி உங்களோட கேட்டகரி, டேட் ஆஃப் பர்த்து, அதே மாதிரி எலிஜிபிலிட்டி, அதாவது ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி, தமிழ்நாடுனா தமிழ்நாடு வரும், பர்சன் டிசேபிள்னா டிசேபிள்னு வரும், அதே மாதிரி ஸ்கிரைப் அப்படின்னாலும் அதுவும் வரும். அதுக்கப்புறம் மோட் ஆஃப் ஆத்தன்டிகேஷன் டியூரிங் த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ், நீங்கள் ஆதார் கொடுத்து தான் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆதார்னு வரும். அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் மீடியம், தமிழ்னா தமிழ்னு இருக்கும், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்னு இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் டேட் இருக்கும். அதே மாதிரி ரிப்போர்ட்டிங் டைம் டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4/5/2025 வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நீட் எக்ஸாம் நடக்குது. ஓகேங்களா? டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா 2 மணிக்கு தொடங்கி 5 மணி வரைக்கும் நடக்குது. ஆனால் ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு உங்களை வர சொல்லிடுவாங்க. ஸோ கேட் க்ளோஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1:30க்கு 1:30க்கு கேட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ டெஸ்ட் சென்டர் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி டெஸ்ட் சென்டர் நேம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏதாவது ஸ்கூலோ அல்லது காலேஜோ அங்கே உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சென்டர் அட்ரஸும் உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கடுத்தா பாருங்கள், ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே செல்ஃப் டிக்ளரேஷன் அண்டர்டேக்கிங் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் மொத்தம் 3 காலம் இருக்கும். ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோட்டோ ஃபெச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீட்டுக்கு அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அதே ஃபோட்டோவை இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் நீங்கள் வைக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர் ரீச்சிங் த சென்டர். அதாவது இந்த ஃபஸ்ட்டு 2 காலம் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட்டில் இருக்கிற 2 காலமே கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்விஜிலேட்டர் சொல்லி தான் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. இது எல்லாமே நீங்கள் முன்கூட்டியே பண்ணிடணும். சரிங்களா? ஹால் டிக்கெட்டை நீங்கள் அங்கே டெஸ்ட் சென்டர் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை ஃபில் பண்ணிடணும். ஓகேங்களா? உங்களோட ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி உங்களோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனை வைக்கணும். ஸோ ரைட் சைடில் இருக்குது பாருங்கள், இது பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ப்ரெசன்ஸ் ஆஃப் த இன்விஜிலேட்டர் ஒன்லி. நீங்கள் சைன் பண்ணணும். எப்போ அப்படின்னா நீங்கள் வெளியே சைன் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக இது டெஸ்ட்டு கால்குள்ளே தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சைன் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே எதுவும் சைன் பண்ணிடாதீங்க. உங்கள் ஃபோட்டோ இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க முன்னாடியே. அதே மாதிரி உங்களோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வச்சுருங்க. ஸோ உங்கள் சைன் மட்டும் நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் பேஸ்ட் போஸ்ட் கார்டு சைஸ் 4x6 கலர் ஃபோட்டோகிராஃப் கேர் பிஃபோர் ரீச்சிங் த சென்டர். இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடியே, ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் இங்கே ஃபெச் பண்ணிடணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன்விஜிலேட்டர் சைனு, அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கேண்டிடேட் சைனு இதெல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ரெசன்ஸ் ஆஃப் த சென்டர், அதாவது நீங்கள்
உங்களோட ஹாலில் இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த சைனும் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் த கேண்டிடேட்ஸ், அதாவது உங்களுக்கான கேண்டிடேட்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் 11 மணிக்கே வந்து அசம்பிள் ஆயிடணும் அப்படிங்கிறாங்க. அதாவது கேட்டு க்ளோஸ் பண்ணுறது 1:30க்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ 1:30க்கு மேலே ஒரு நிமிஷத்துக்கு மேலே போனீங்கனாலுமே கண்டிப்பாக உங்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஸோ உங்களோட டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் மொத்தம் 3 மணி நேரம் வந்து உங்களுக்கு நடக்குது. ஸோ தமிழ், இங்கிலீஷ் இந்த மாதிரி பல மொழிகளில் வந்து இந்த டெஸ்ட் வந்து நடக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னலாம் வியர் பண்ணிட்டு போகணும், கேஜெட்ஸ் எல்லாம் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஓகேங்களா? எலக்ட்ரானிக் கேஜெட்ஸு இந்த மாதிரி எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ பர்ஸு அந்த மாதிரி எதுவுமே கொண்டு போகக்கூடாது. வாட்சஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ டாலர் அணியிறது அது போக பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வாட்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் வாட்சோ எந்த வாட்சுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. வாட்டர் பாட்டில் முதற்கொண்டு எல்லாமே நீங்கள் வெளியே வச்சுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு ஒயிட் ஷீட்டோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. சப்போஸ் மால் ப்ராக்டிஸ் அந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் எப்போவுமே வந்து நீட் எழுத முடியாத மாதிரி பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் பார்த்துங்க, ரஃப் ஒர்க் ஷீட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உதவிகரமாக இந்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை டேக்.